எந்த நபர் மீதும் எந்த கட்சி மீதும் தனக்கு சந்தேகம் உள்ளது என்பதை பெயர் சொல்லாமல் சொல்லிவிட்டார் விஜய். சிஎம் சார், இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேல கை வைக்காதீங்க. இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம். ஆனால் கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குது? உச்ச நீதிமன்றத்தின் சிட்டிங் நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் அல்லது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றார் அனுராக் தாக்கூர். If a sitting Supreme Court judge can do it, then nobody will raise any allegation. The CBI is also an independent agency. They can also do a free and fair probe. அத்திவரதரைக்கான காஞ்சிபுரத்துக்கு அலையலையாக வந்த கூட்டத்தை எடப்பாடியார் அரசு எப்படி சமாளித்தது? அதே நேரம் விஜய்க்கான கரூருக்கு வந்த கூட்டத்தை ஸ்டாலின் அரசால் ஏன் சமாளிக்க முடியவில்லை? அரசாணை வெளியிடாமலேயே ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டுள்ளது என்கிற பகீர் குற்றச்சாட்டை அதிமுக முன்வைத்துள்ளது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. கரூர் சம்பவத்துக்கு பிறகு நேற்று மிக முக்கிய வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் விஜய். அமைதியாக சோகமாக பேசினாலும் வெடித்து சிதறியிருக்கிறார். நேற்று மதியம் 3 மணி அளவில் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட வீடியோவில் விஜய் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம். கிட்டத்தட்ட 5 மாவட்டங்களில் நான் பிரச்சாரம் செய்துள்ளேன். ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்க வேண்டும்? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த மக்கள் உண்மையை சொல்லும் போது கடவுளே நேரில் வந்து உண்மையை சொல்வது போல இருந்தது. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியே வரும். கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லும் போது எனக்கு கடவுளே நேர்ல வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்தில் நாங்கள் பேசினோம். அதை தவிர நாங்கள் வேறு எதுவும் செய்யவில்லை. ஆனால் எங்கள் கட்சியின் தோழர்கள் நிர்வாகிகள் மீது எஃப்ஐஆர் போட்டு கைது செய்கிறார்கள். சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்தோரையும் கைது செய்கிறார்கள். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்ல நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார், உங்களுக்கு என்னை பழிவாங்கும் எண்ணம் இருந்தால் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். என் நிர்வாகிகள் தொண்டர்கள் மீது கை வைக்காதீர்கள். நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லாவிட்டால் ஆபீஸில் இருப்பேன். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம் அரசியல் பயணம் இன்னும் வலுவாக இருக்கும், இன்னும் தைரியத்தோடு தொடரும் என்று விஜய் கூறியிருந்தார். நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் தைரியத்தோடு கண்டினியூ ஆகும். தனது உரையில் மிக முக்கிய கேள்வியையும் மிக முக்கிய எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார் விஜய். 5 மாவட்டங்களில் நான் பிரச்சாரம் செய்திருக்கிறேன். ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் விஜய். வார இறுதி தோறும் பிரச்சார கூட்டங்களில் பேசி வருகிறார் விஜய். அதற்கு முன் 2 மாநில மாநாடுகளும் நடத்தி உள்ளார். அவரது எல்லா பொதுக்கூட்டங்களுக்கும் கூட்டம் நிறையத்தான் வந்துள்ளது. ஆனால் எந்த கூட்டத்திலும் நடக்காத அசம்பாவிதம் கரூரில் மட்டும் நடந்துள்ளது. அப்படியெனில் இதற்கு யார் காரணம்? விஜய் எழுப்பியுள்ள கேள்வி மூலம் அவர் யாரை சந்தேகிக்கிறார் என்பது புரிகிறது. இரண்டாவது, சிஎம் சார், உங்களுக்கு என்னை ஏதாவது பழிவாங்கும் எண்ணம் இருந்தால் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். என் நிர்வாகிகள் தொண்டர்கள் மீது கை வைக்காதீர்கள் என்று விஜய் கூறியிருப்பதன் பொருள் என்ன? கரூரில் நடந்த சம்பவம் தற்செயலானதல்ல, அது பழிவாங்கும் சதி என்கிற உள்ளர்த்தத்தில் விஜய் பேசியிருக்கிறார். இவற்றின் மூலம் எந்த நபர் மீதும் எந்த கட்சி மீதும் தனக்கு சந்தேகம் உள்ளது என்பதை பெயர் சொல்லாமல் சொல்லிவிட்டார் விஜய். அத்துடன் நண்பர்களே, தோழர்களே,
நம் அரசியல் பயணம் இன்னும் வலுவாக இருக்கும், இன்னும் தைரியத்தோடு தொடரும் என்று கூறியிருப்பதன் மூலம் கரூர் சம்பவத்தால் கலங்கி போய் அரசியலில் இருந்து ஓடப்போவதில்லை என்பதையும், முன்னை காட்டிலும் அதிக துணிச்சலோடு அரசியலில் தொடரப்போவதையும் தன் தொண்டர்களுக்கும் தன் எதிரிகளுக்கும் ஒரு சேர புரிய வைத்திருக்கிறார் விஜய். இதற்கு மத்தியில் ஹேமமாலினி தலைமையில் களத்தில் இறங்கிய என்டிஏ எம்பிக்கள் குழு அதிரடியாக உண்மை தகவல்களை சேகரித்தது. கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் என்டிஏ எம்பிக்கள் குழுவிடம் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். சிலர் கத்தியை வைத்துக் கொண்டு கிழித்தனர், குழிக்குள் எங்களை தொடர்ந்து தள்ளினர், சம்பந்தமே இல்லாத நார்மலாக இல்லாத நபர்களை நாங்கள் பார்த்தோம். விஜய் வந்தவுடன் பிரச்சனை தொடங்கியது. சம்பந்தமே இல்லாத ஆம்புலன்ஸ்கள் நிற்கும் போதே தள்ளுமுள்ளு ஆரம்பமானது என்றார் அந்த பெண். சில பேர் அந்த சைடுல கத்தியெல்லாம் கிழிச்சுக்கிட்டாங்க. This is one complaint from lot of general public. After the commotion started, some miscreants used a knife. And they were opposite side. Miscreants were trying to create wound for people. Randomly they were doing this. சம்பந்தம் இல்லாம ஒரு வெளியாட்கள் வந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கா? சார் கண்டிப்பா இருக்குங்க சார். வெளியாட்கள் வந்தாங்க. ஏன்னா நம்ம நார்மல் ஆளுங்க, இப்ப நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், நம்ம எல்லாம் நார்மலா தான் இருக்கோம் மேடம். ஆனா அவங்க நார்மலா இல்ல அப்படிங்கறது நல்லாவே தெரியும். ஏன்னா தாடி வச்சு ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சு அப்படியே ஒரு நார்மலா இருக்கணும்ல, அவங்க நார்மலா இல்ல. லாஸ்ட் என்ட்ரில வந்து ஒரு ஆம்புலன்ஸ் சம்பந்தமே இல்லாம நின்றுச்சு. அது ஆம்புலன்ஸ் நின்று அடுத்த நிமிஷமே தள்ளுமுள்ள ஆயிருச்சு. ஏன்னா இங்க ஆம்புலன்ஸ் எங்களுக்கு நிக்கும் போது அப்ப நாங்களா க்ரோடா இருக்குன்னா கொஞ்சம் ஒதுங்கி எங்களை விடுறாங்கல்ல, விடும்போது எல்லாம் தள்ளுமுள்ள இல்ல சில விழுகுறோம் அப்படின்னா அங்க டிச்சு இருக்குன்னு தெரியும். ஆனா நாங்க டிச்சு இருக்குன்னு கத்துறோம். ஏன்னா இங்க பையன், இந்த சைடு பொண்ணு, அவங்க யாருமே வந்து ஒத்துழைச்சு டிச்சில இருந்து காப்பாத்துற மாதிரியே தெரியல. என்டிஏ எம்பிக்கள் குழுவில் இடம்பெற்றிருந்த தேஜஸ்வி சூர்யா செய்தியாளர்கள் கூட்டத்தில் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். நாங்கள் சில கேள்விகளை எழுப்ப விரும்புகிறோம். ஒன்று, தாவேகாவினர் லைட் ஹவுஸ் ரவுண்டானா பகுதியில் கூட்டம் நடத்த அனுமதி கேட்டிருந்தார்கள். அது அதிகம் பேரை தாங்கக்கூடிய பகுதியாகும். ஆனால் அதை தராமல் நெரிசலான இடத்தை ஒதுக்கியது ஏன்? The organizers, the TVK party, had specifically requested to hold the program at the Lighthouse Circle, Lighthouse Roundabout, which clearly can accommodate more people than the place where they were given permission to conduct the program. While the organizers themselves had requested for a larger space, why did the district authorities not give them permission to hold the program there, but gave permission in a much smaller place? இரண்டாவது, விஜய் வந்தவுடனேயே மின்தடை ஏற்பட்டதாக நேரில் பார்த்த அனைவரும் தெரிவிக்கிறார்கள். மின்தடை ஏற்பட்டது ஏன்? The second question that we had to ask, which came about in multiple conversations with eyewitnesses, was with respect to the electricity failure. Many eyewitnesses told us that the minute Shri Vijay entered the premises, electricity went off, causing that such a large gathering was expected. மூன்றாவது, விஜய் பேசத் தொடங்கிய அடுத்த நிமிடமே நூற்றுக்கணக்கான செருப்புகள் அவர் மீது எரியப்பட்டதாக ஒரு பெண்மணி எங்களிடம் தெரிவித்தார். இந்த குழப்பத்துக்கு ஏற்பாடு செய்தது யார்? Third, one lady specifically told us that the minute 1 or 2 minutes after Vijay started speaking, more than 200-300 chappals were thrown at him in an organized fashion. So who organized this chappal throwing which caused confusion? Were there certain political elements which caused this confusion deliberately? 4, உள்ளூரை சேராத பலர் கூட்டத்துக்கு வந்திருந்ததாகவும் அவர்களில் சிலர் கைகளில் கத்தி வைத்திருந்ததாகவும் நெரிசல் ஏற்பட்ட போது அவர்கள் கத்தியால் குத்தி காயத்தை ஏற்படுத்தியதாகவும் சில ஐவிட்னஸ்கள் தெரிவித்தனர். அந்த விஷயங்கள் யார்? Fourth, few eyewitnesses also made very serious allegation that in the crowd there were some elements local who were not localites. There were a large presence of people who were not localites, and some of them, she said, were even carrying knives in their hands, and in the middle of the 10-15 minute confusion stampede even tried to injure and tried to wound a lot of people. This is a very serious allegation by eyewitnesses that need to be answered. 5, 10,000 பேர் வருவார்கள் என்று கூறப்பட்ட நிலையில்
30,000க்கும் மேற்பட்டோர் கூடியுள்ளனர். அதற்கேற்றவாறு அதிக போலீசாரை களமிறக்காதது ஏன்? உளவுத்துறை தோல்வி அடைந்தது ஏன்? Intelligence failure of the state government. When the organizers themselves claimed that there will be 10,000 people, there were more than 30,000 people who assembled. Why did the state police not adequately deploy enough number of police people? Why they did not take adequate measures? 6. சம்பவத்தின் போது காயமடைந்தவர்களை அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் 25 நிமிட தொலைவில் இருக்கும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது ஏன்? After the incident took place, why did they not take the injured to private hospitals that were in the immediate neighborhood? But why did they choose to take them to the government hospital, which was almost 25 minutes away? That if the state authorities, district authorities had taken the injured to the nearest hospitals, many lives could have been saved. These are very serious allegations. பாதிக்கப்பட்ட அனைவரும் சொல்வது தமிழக அரசு நியமித்துள்ள விசாரணை ஆணையத்தின் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதைத்தான். All the family members that we met today made it very clear to us that they do not believe in this one person commission that the state government has constituted. இவை குறித்து கலெக்டர் எஸ்பியை சந்தித்து பேச விருப்பம் தெரிவித்து அவர்களிடம் நேரம் கேட்டிருந்தோம். சந்திப்பதாக அவர்களும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் கடைசியில் அவர்கள் எங்களை சந்திக்கவில்லை. எங்கள் தொலைபேசி அழைப்புகளை ஏற்கவும் இல்லை. இந்த குழுவில் உள்ள 8 எம்பிக்களும் இது குறித்து நாடாளுமன்றத்தில் மாவட்ட ஆட்சியர் எஸ்பிக்கு எதிராக உரிமை மீறல் தீர்மானம் கொண்டு வர முடிவு செய்திருக்கிறோம். அதாவது பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வர முடிவு செய்திருக்கிறோம். The delegation comprising of all the 8 MPs has unanimously decided to move a privilege motion against the DM and the SP in the parliament because they have denied an audience to a 8-member parliamentary delegation and denied meeting us and giving us answers to these pertinent questions that the public is raising. அடுத்த 2 நாட்களில் டெல்லியில் கூடுவோம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு விரைவாக கட்சி தலைமையிடம் எங்கள் அறிக்கையை சமர்ப்பிப்போம் என்று தேஜஸ்வி சூர்யா கூறினார். We will all convene in Delhi in the next couple of days. As soon as possible, we will submit the report to the party's national president and the other authorities. செய்தியாளர்கள் கூட்டத்தில் அனுராக் தாக்கூர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். நிறைய குடும்பத்தினரிடம் பேசினோம். சம்பவத்தின் போது போதுமான போலீசார் இல்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். சாதாரண உடையில் இருந்த சிலர் மஞ்சள் நிற கயிறுடன் வந்து மக்களை தள்ளத் தொடங்கியதாகவும் அவர்கள் போலீசாரா அல்லது பப்ளிக்கா என்று தெரியவில்லை என்றும் 2 பேர் எங்களிடம் தெரிவித்தனர். We spoke to the various family members and they very categorically said that they could hardly see enough people to manage the crowd. Couple of them they said that few people came with the yellow rope and they started pushing people, but they were in the civil clothes. They don't know whether they were policemen or they were civilians. 7 நாட்களுக்குள் இறுதி அறிக்கையை கட்சி தலைமையிடம் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்பாக அனைத்து விவரங்களையும் மாநில அரசிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். We have set a target of 7 days, that within 7 days we will be able to provide the full and final report to our national president. Before that we need all those answers from the state government. பாரபட்சமற்ற விசாரணை நடைபெற வேண்டுமானால் உச்ச நீதிமன்றத்தின் சிட்டிங் நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும். இதை எவரும் குறை சொல்ல முடியாது. அல்லது சிபிஐ விசாரிக்க வேண்டும். சிபிஐ கூட ஒரு தன்னிச்சையான அமைப்பு தான். அவர்களாலும் பாரபட்சமற்ற முறையில் விசாரிக்க முடியும் என்றார் அனுராக் தாக்கூர். We feel a impartial, free and fair probe should happen. If a sitting Supreme Court judge can do it, then nobody will raise any allegation or raise any question mark. So I think that will be the right way to move forward. And if they write to the central government, I'm sure the CBI is also an independent agency. They can also do a free and fair probe. NDA எம்பிக்கள் குழுவின் தலைவர் ஹேம மாலினி என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். சம்பவ இடத்தை பார்த்தோம். அது மோசமாக இருந்தது. சம்பவத்தை பார்த்தவர்களுடன் பேசினோம். அவர்கள் சம்பவத்தை விவரித்தனர். குடியில் விழுந்து பலர் இறந்ததாக கூறினர்.
மாடியிலிருந்து சம்பவத்தை பார்த்தவர்களும் விவரித்தனர். அனைத்து தகவல்களையும் திரட்டியுள்ளோம். எங்களுக்கு பார்க்கறதுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அந்த எந்த இன்சிடென்ட் எங்கே ஆச்சோ அங்கே போனோம். நம்மலாம் அங்கே பார்க்கறதுக்கு கிடைச்சது ரொம்ப இட் வாஸ் இன் எ வெரி பேட் ஷேப். அங்கே லோக்கல் பீப்புள் கூட இருந்தாங்க. அங்கே இருக்கிறவா அவாக்கிட்டையும் நம்ம கேட்டோம். அவளும் நிறைய என்னென்ன அவள்லாம் பார்த்தா எல்லாம் அவள்லாம் சொன்னா. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த நிறைய இந்த டிச்செல்லாம் இருக்குல்ல, அதுலலாம் எவ்வளோ பேர் விழுந்து செட் போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற மாடியிலலாம் இருக்கிறவங்கலாம் அவங்களும் வந்து சொன்னாங்க என்னென்ன ஆச்சுன்னு. ஸோ we have got all the information what happened. குறுகலான இடத்தை கொடுத்தது மிக பெரும் தவறு. பெரிய இடம் தந்திருக்க வேண்டும். திடீரென்று மின்சாரம் போயிருக்கிறது. ஏதோ சம்திங் ஃபிஷியாக உள்ளது. இயற்கையாக நடந்ததாக தெரியவில்லை. பெரிய ஓபன் ஸ்பேஸை ஒதுக்கி இருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது என்றார் ஹேமமாலினி. ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்புலர் ஆள் வரும்போது ஒரு இத்தனோண்டு நேரமா ஒரு சின்ன ரோடில் இடம் கொடுத்தது அது சரியில்லை. முதல்ல தே ஷுட் ஹேவ் பிளான் டு கிவ் இன் எ ப்ராப்பர் பிளேஸ். அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி போயிடுத்து, திடீர்னு போயிடுத்து. இதெல்லாம் வெரி சம்திங் வெரி ஃபிஷியா இருக்கிற மாதிரி இருக்கா. இது நேச்சுரலா ஆற மாதிரி இல்லை. எப்போ அவருக்கு தெரியுமா இவ்வளோ வரப்போறாருன்னு அவர் பெரிய நல்ல ஓப்பன் ஸ்பேஸ்ல இடம் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்காது, ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. இதற்கு முன் 2024 அக்டோபர் 6ஆம் தேதி இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சிக்கு 15 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் குவிந்தனர். அப்போதும் நெரிசலால் 5 பேர் உயிரிழந்தனர், 240 பேர் மயக்கமடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரும் கூட்டம் வந்ததால் அசம்பாவிதம் ஏற்பட்டது என்று கூறுவதை ஏற்க முடியுமா? அத்திவரதரைக்கான காஞ்சிபுரத்துக்கு அலையலையாக வந்த கூட்டத்தை எடப்பாடியார் அரசு எப்படி சமாளித்தது? அதே நேரம் விஜய்க்கான கரூருக்கு வந்த கூட்டத்தை ஸ்டாலின் அரசால் ஏன் சமாளிக்க முடியவில்லை? இதே விஷயத்தை நேற்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுகவின் ராஜ்யசபா உறுப்பினர் இன்பதுரையும் சுட்டிக்காட்டியுள்ளார். காவல்துறை நல்ல காவல்துறையினர் தான். இதே காவல்துறை தானே எடப்பாடியார் ஆட்சி காலத்துல இருந்து அத்திவரதர்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது காஞ்சிபுரத்துல. என்ன இருக்கா, ஒரே நாள்ல ஒரே இடத்துல 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் கூடினாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள்ல 3 லட்சம் பேர் கூடினாங்க. ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா எடப்பாடியார் ஆட்சியில இதே போலீஸை வச்சுதானே ஐநா சபையில இருந்தா அவர் போலீஸ் கூட்டு வந்தாரு. இதே தமிழ்நாடு போலீஸை வச்சுதானே அவர் நிர்வாகம் பண்ணாரு. ஆக நிர்வாகம் பண்ண தெரிந்தவர்கள் கையில் ஆட்சி இருந்தா இந்த அநியாயம் நடந்திருக்காது. இதற்கு மத்தியில் தமிழக அரசு அமைத்துள்ள ஒரு நபர் கமிஷனின் சட்டபூர்வ தன்மை குறித்து, அதாவது லீகல் வேலிடிட்டி குறித்து ஐயம் எழுப்பி இருக்கிறது அதிமுக. அந்த கட்சி எக்ஸ் பதிவில் என்ன பதிவிட்டுள்ளது என்பதை பார்ப்போம். விசாரணை குழுக்கள் சட்டத்தின்படி விசாரணை ஆணையத்துக்கு சட்ட வரம்பு, அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்பது உள்ளது. அதனை மீறினால் அந்த ஆணையத்தின் விசாரணை சட்ட வரம்புகளை மீறியதாக ஆகிவிடும். தற்போதைய விசாரணை ஆணையம் அமைத்ததற்கான அரசாணை, அதாவது ஜிஓ எங்கே? அதற்கான குறிப்பிட்ட விசாரணை வரம்பு, ஸ்பெசிபிக் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன? முதல்வரின் பழமொழி போல மணி ஓசைக்கு முன்பே யானை வந்து விட்டதா? கரூர் துயரத்தை விசாரிக்க அமைக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையம் விசாரிப்பதை பார்த்தால் அந்த ஆணையம் விசாரணைக்கு வருவதற்கு முன்பே தீர்ப்பை எழுதிவிட்டுத்தான் விசாரணையை ஆரம்பித்தார்களா என்கிற சந்தேகம் மக்களிடையே நிலவுகிறது. இந்த ஒருதலை பட்சமான விசாரணை எப்படி தமிழக மக்களுக்கு உண்மையை உரைக்கும்? மக்களுக்கு தெரிய வேண்டியது உண்மை என்று அதிமுக கேட்டுள்ளது. அரசாணை வெளியிடாமலேயே ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டுள்ளது என்கிற பகீர் குற்றச்சாட்டை அதிமுக முன்வைத்துள்ளது. இதன் மூலம் தமிழக அரசின் ஒரு நபர் கமிஷனின் சட்டபூர்வ தன்மையை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது அதிமுக. இதற்கு பதில் சொல்ல வேண்டியது தமிழக அரசின் கடமை. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.